எஸ்ஐஆர் பணிகளை இன்று முதல் புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளை ஒரு மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை கண்டித்து சென்னையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். நாளையிலிருந்து வேலை நிறுத்தம் என்பது தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியின் போது நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் வழங்குவேன் என்று சொன்ன இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுநாள் வரை அதை பற்றி பேசாததால் அதற்காக ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக்கு நாளைக்கு வேலை நிறுத்தம் பண்ணுறோம். அது வேற ஜாக்டோ ஜியோ மூலமாக பண்ணுறோம். இந்த ஃபெரா கூட்டமைப்பும் அதில் உள்ள சேர்ந்திருக்கிற பணியாற்றுகிற அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாளையிலிருந்து இந்த எஸ்ஐஆர் பணியை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கிறோம். ஆக உரிய தேர்தல் அலுவலர் உள்ளிட்ட தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி கால நீட்டிப்பு வழங்கினால் அதை நாங்கள் மீண்டும் பரிசீலிப்போம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் கூடுதல் அழுத்தம் தரப்படுவதை கண்டித்தும் கால அவகாசம் வழங்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல எஸ்ஐஆர் பணிக்கு உரிய கால அவகாசம் மற்றும் முறையான பயிற்சி வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர்.